ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாயுமானவர். தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபியக தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவத்து, சர்வமங்களானி பவந்தோ, ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. இப்பொழுது நான் தொடர்கின்றேன். அனுவாகம் 2, அதாவது விபாகம் 2, சாப்டர் 2, 4, 5, 6வது வசனங்கள் ஸ்ரீருத்ரம் தமிழில், அதுல மொழிபெயர்ப்பு பதப்பிரிவு. நான் கூறியது போல இந்த 13 வசனங்களுக்கும் இந்த அனுவாகம் 2 ரிஷி மாண்டூக்கிய ரிஷி தான். மண்டூகம் சம்ஸ்கிருதம் சொன்னா அதுக்கு தவளைன்னு பேரு. இந்த மாண்டூக்கிய ரிஷி முன்பு அவர் அதை தியானம் செய்து கொண்டிருந்தார், தவம், இந்த நதிக்கரையில காட்டுக்குள்ள எல்லாம். அப்ப இந்த மழை காலத்துல மழை பெய்ந்தவுடன் இந்த தவளைகள் காலையில குறிப்பாக காலையில் தான், காலையில் ஒரு 10 மணிக்குள்ளில் வைத்துக் கொள்ளுங்களேன், அதுகள் தவளை சப்தம், அதுகள் பேச்சுக்குரல் நிறைய இருக்கும், அது நமக்கு சப்தம் மாதிரி தெரியும். அந்த தவளையினால் ரிஷியே சொல்கின்றார், அவருக்கு அந்த தவளைகள் கூறியது நமக்கு அது ஒரு சப்தமாக தெரிந்தாலும் அந்த தவளைகள் வேத உபனிஷதங்கள், மாண்டூக்கிய உபனிஷதங்கள் தத்துவங்களை வெளிப்படுத்தின, தத்துவங்களை இவருக்கு போதியப்படுத்தின. அதனால் இவர்கள் அதெல்லாம் எழுதி மாண்டூக்கிய உபனிஷத்து 12 வசனங்கள் எழுதினார். பிறகு காரிக்கான கௌதபாதர், அவர் அந்த வரிசையில் வரக்கூடியவர். அவர் அது ஒரு கமெண்ட்ரி பாஷ்யங்கள்னு சொல்ற மாதிரி எழுதினார், நூலுரைகள்லாம் எழுதினார், ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். அது புஸ்தகம் இருக்கு, மாண்டூக்கிய உபனிஷத். அது நீங்க எல்லாரும் அதை படிக்க வேண்டிய புஸ்தகம், நம்முடைய கடமை. நம்ம உலக அந்த வாழ்வில் மாண்டூக்கிய உபனிஷத்தை தினமும் 2 ஒரு 200 வச்சுக்கொள்ளலாம், ஜாஸ்தி அவ்வளோலாம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும். அதை நீங்க படிக்க படிக்க அதை தமிழாக்கம் செய்து தமிழில் சம்ஸ்கிருதம் தெரியப்பட்டவர்களுக்கு படிக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள், படிங்க. அப்போ மாண்டூக்கிய ரிஷி சந்தஸ் காயத்ரி மகாமந்திரம் தான் இதுக்கு சந்தஸ். இது கிருஷ்ண யஜுர்வேதம். சுக்ல யஜுர்வேதம்னு வேறொன்று இருக்கிறது, அது வடக்கு இந்தியா, டெல்லி, பஞ்சாப்லாம் அங்கே வரும் குறிப்பாக. அது கொஞ்சம் ஸ்வரங்கள் மாறலாம். இதுல காயத்ரி மகாமந்திரம், காயத்ரி சந்தஸ். காயத்ரி உஷ்ணுக்கு அனிஷ்டுப்பு பிரகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி சந்தாம்சின்னு சொல்றோம். இப்போ முதல் சந்தஸ் காயத்ரி, அப்புறம் தான் உஷ்ணுக்கு அனிஷ்டுப்புலாம் வரும். காயத்ரி சந்தஸ். தேவர் ருத்ரன், வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம். ருத்ரன் வசு 8, ஆதித்யன் ருத்ரன் 11, ஆதித்யன் 12, 31, பிரஜாபதி குரு 32, 33வது தலைவன் தேவேந்திரன் கூறுகிறார்கள். ஒரு தேவனுக்கும் ஒரு கோடி உபரிசக்திகள்னு வைத்துக் கொள்ளுங்களேன், டிவைடட் எனர்ஜிஸ் இருக்கலாம். அதனால்தான் 33 கோடி தேவன்மார்கள் என்று கூறுவார்கள். அந்த உபரிசக்தி ஒரு தேவனாக ஊகித்துவிட்டு அவர்களை வணங்குவதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் முக்கியமானது இது. அதனால தேவதன் ருத்ரன் தான். இங்க ருத்ரன்னா பரமசிவன் சொல்ல முடியாது. அந்த காலத்துல ருத்ரன் ஒரு தேவன் இருந்தார். 33 தேவர்களில் மந்திரம் இப்படிதான் இருக்கு. நமோ பப்ளுஷாய விவ்யாதினே நானம் பதயே, நமோ நமோ ஹரிகேஷாயோபவீதினே புஷ்டானாம் பதயே, நமோ நமோ பவஸ்ய ஹேத்யை ஜகதாம் பதயே நமஹ, ஜகதாம் பதயே நமஹ. இதுதான் இந்த மந்திரம். இதை நமோ, இதுல அனுதாத்தா, உதாத்தா, ஸ்வரிதா, தீர்க்க ஸ்வரிதா அப்படின்னு இருக்கும், நம்ம பார்த்தோம். இப்ப நமோ அப்படிங்கிறது நமகன்னு வச்சுங்கோ. நமக நமோ ஹரிகேஷாய. ஹரினா என்ன? சாதாரணமா இப்போ ஹிந்திலெல்லாம் ஹரி மிர்ச்சின்னா கிரீன் சில்லி அப்படின்னு, பச்சை மிளகா, பச்சை கலர்னு சொல்லலாம். பட் இங்கே ஹரி பொதுவாகவே ஒரு கிரீன் மட்டும் இல்லை, சிகப்பு, சூரிய ஒளி, மஞ்சள், தங்கம், இதெல்லாம் வருகின்ற ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு ஹரி அந்த மாதிரி ஒரு வர்ணம், கலர். கேசங்கிறது என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தலைமுடி, ஜட தலைமுடி, கேசம், கேசவர்தினி, நிறைய எண்ணெய் கூட இருக்கு. ஸோ ஹரிகேஷாய, யாருக்கு கேசம் அந்த மாதிரி ஹரி இப்ப இருக்கின்றதோ
அதுதான் ஹரிகேஷாய. இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? நமோ பப்ளுஷாய விவ்யாதினே நாம் பதயே நமஹ. இது ரொம்ப முக்கியம். இது சம்ஸ்ல கொஞ்சம் அன்வயம் பண்ணலாம், 4, 5, 6 எக்ஸ்பிளைன் பண்ணி கூட பண்ணலாம். பட் நான் என்னுடைய இதுல நான் வரிசையாவே பண்ணிடுறேன், அதான் நல்லது. நமோ பப்ளுஷாய. பப்ளுஹு நான் சொல்ற மாதிரி பப்ளுஹு லுஹு லகாரத்துல சம்ஸ்கிருத்ல வார்த்தை இல்லை. அது கிரியாபதம் அட்ஜெக்டிவா பப்ளுஷா அப்படி பப்ளுஷன்னு வரலாம். அது என்னன்னா பிரவுன் கலர் தான். தங்கவர்ண பிரவுன் கலர், ஆரஞ்சு கலர் மின்னுகின்ற அந்த தங்கம். ஏன்னா சிவனுடைய ருத்ரதாண்டவத்துல சிவனுக்கு முதல்ல அந்த 3 வினாடிகள் என்று கூறினேன். உலகம் தோன்றும் சமயங்களில் அவருடைய ருத்ரதாண்டவத்தில் அந்த வெளிச்சத்தினுடைய கலரை, வர்ணத்தை, நிறம் அத எப்படி இருக்கும் என்று பிரவுனிஷா தான் இருந்திருக்கலாம் என்று நாசா விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ரெட்டிஷ், சிகப்பு, தங்கம், சுவர்ணம், அந்த தங்க கலர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூரியனுடைய மாலை ஒளி அல்லது காலை ஒளி அது வரும் பொழுது நாம் அதை பார்க்கும் பொழுது, காணும் பொழுது ஒரு தங்க நிறத்தில் இருக்கலாம், பிரவுனிஷ் தங்கம். அதுதான் பப்ளுஷா. ஸோ நமோ பப்ளுஷாய விவ்யாதினே நாம். விங்கிறது உபசர்க்கம். இப்போ பெரிய மிக அப்படிங்கிறது இப்போ விஷயம். 22 உபசகரங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்தில், நிறைய இருக்கு. நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வியை போட்டா வி ஷயம் அப்படி போட்டாக்கா விவர்தனம் அப்படின்னு போட்டாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி மீனிங் அர்த்தம் வரும். அதற்கு பேரு அது ஒரு எம்பசிஸ், அது ஒரு அழுத்தம் கொடுக்கும் அதோடைய நாமபதத்திற்கெல்லாம். ஸோ விவ்யாதின வியாதின் விவ்யாதினே. ஏன் நே வருது? விவ்யாதின்னு வருது. வி உபசர்க்கம், கிரேட்டஸ்ட். வியாதின்னா என்ன? வியாதி, டிசீஸ், இன்ஃபெக்ஷன், இதுதான் வியாதி. மனுஷனுடைய வியாதி, உடல் நலக்கறவு வியாதியினால் வருகின்ற ஒரு பர்டிகுலர் வியாதி. டியூபர்குலோசிஸ் வியாதி, காலரா ஒரு வியாதி, எல்லாம் வியாதி தான். அதனால அந்த வியாதின், அந்த வியாதினே, அந்த வியாதிக்கு 4ஆம் வேற்றுமை உருவு கு, நகாராந்த புன்லிங்க சப்தம், ஆத்மன் சப்தம். இப்ப ஆத்மன்ல ஆத்மனேன்னு சொல்லுவோம். அது மாதிரி வியாதினே டு தி ஆத்மான்னு சொல்ற மாதிரி டு த வியாதி. பார்க்கலாம் என்னதுன்னு, என்ன இப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வியாதி டு த ஆர் ஃபார் த வியாதின்னு வச்சுக்கோங்க. வியாதிக்காக, வியாதிக்கு 4ஆம் வேற்றுமை உருவு கு. அதனால வியாதினே, வியாதின் வியாதினே, ஆத்மா, அந்த ஆத்மா, ஆத்மன், ஆத்மனா, ஆத்மானோ, ஆத்மானக எல்லாம் வரும். அதை விட்டுருங்க, கிராமருக்கு நான் ரொம்ப போல. வியாதினே அந்த வியாதிக்கு அன்னானாம், அன்னத்தின் உடைய பகுவச்சனம் ப்ளூரல், ஷஷ்டி விபக்தி உடைய, அன்னங்களுடைய வியாதிக்கு பதி அவன்தான். யாரு? எஜமானர் சிவன். பதையே பதி, பதி பதயா, பதிம் பதி பதின்னு, பதினா பதிபியாம் பதிபிஹி பதையே. அந்த பதிக்கு, பதிற்காக நமஹ. அவ்வளவுதான். இந்த பதையே, இந்த விஷ்ணவே எல்லாம் 4ஆம் விபக்தி உருபுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவனுக்கு, ஃபார் ஹிம், டு ஹிம் நமஸ்காரம். அதுதான் பதையே நமஹ. அப்போ அன்னங்கள்ல வியாதி இருக்குப்பான்னு சொல்றாரு. அதுடைய பதி அவன் தான். அவனை நீ வணங்கினா அந்த அன்னங்களினால் உண்டாக்கப்படுகின்ற வியாதி உனக்கும் சரி. அன்னங்களில் இருக்கக்கூடிய, தானியங்களில் இருக்கக்கூடிய, நீ அன்னம் என்று எதை ஏற்றுக்கொள்கின்றாயோ அதில் இருக்கக்கூடிய வியாதியுடைய பதி அவன்தான். அப்படின்னா அவன்தான் நமஸ்காரம் பண்ணணும், அவன்தான் உன்னை காப்பாற்றுவான். சோ வியாதினே நானாம், வியாதினே டு த வியாதி, வியாதிக்கு அன்னானாம் அன்னங்களுடைய. இதான் உங்களுக்கு கிராமர் இலக்கண வாக்கிய இலக்கணத்தினுடைய அர்த்தம். சம்ஸ்கிருத இலக்கணம், வியாக்கரணம், இலக்கணம் அர்த்தம் இதுதான். ஸோ அதுதான் இதை நம்ம பொருட்படுத்தணும், பொருளாக எடுத்துக்கணும். அன்னத்தினுடைய, அன்னத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்னத்தினுடைய வியாதியெல்லாம் பதை அவன் தான். நீ பயப்படாத, அன்னத்தில் உடம்பு சரியில்லாட்டி போனா அதில் இருக்கிற வியாதிக்கு அவன் தான் பதை, அவனை வேண்டிக்கோ. அப்படி ஆழ்ந்த அர்த்தத்தில் இந்த ஒரு வச்சனத்தையும் கொண்டு போறாங்க அவங்க. நமோ பப்ளுஷாய விவ்யாதினே நாம் பதயே நமோ நமோ ஹரிகேஷாயோ உபவீதினே. ஹரிகேஷம் நான் சொல்ற மாதிரி பிரவுன் கேஷம், கேசவர்தினி தான், ஜொலிக்கின்ற கேஷம் ருத்ரதாண்டவத்தில். ஹரிகேஷாயோ உபவீதினே, இதான் வியாதினே உபவீதினே. வீத்தின்
வீதினே டு ஹிம் அவனுக்காக நான்காம் வேற்றுமை. உபன்னா என்ன? உபனா பக்கம்னு அர்த்தம். உபநிஷதுன்னா என்ன? உட்கார்றது பேர் நிஷதம். உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த மாணவன், அந்த ரிஷி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால அவன் ரிஷி என்னெல்லாம் சொல்றாரோ அது உபநிஷதா மாறி அந்த மாணவன் கேட்கறான். ரிஷி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதாவது ரிஷியுடைய ஞானத்தை வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோட, ஆழ்ந்த விருப்பத்தோட, மிகவும் உற்சாகமாக ஆழ்ந்த கௌதுகத்தோட இருக்கும் ஒரு மாணவன், அவனுக்கு அந்த உபனிஷத்துகள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலிமையும் புத்திசாலித்தனமும் வந்து விடுவதனால் அந்த எந்த நியமங்கள், எந்த வேதங்கள், எந்த வாக்கியங்கள், எந்த தத்துவங்கள் அந்த ரிஷி கூறுகின்றார்களோ அதனுடைய கட்டுரை உபனிஷத அப்படிங்கிறார்கள். அதேதான் இங்கேயும். சோ உபவீதினே பூணல் சரியா போனா டு த பர்சன் ஹேவிங் பூணல், யாரு ஒருவன் பூணலை அணிந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு உபவீதினம், அவனுக்கு அது ஆத்மன் சப்தம் தான். டு ஹிம் அவனுக்காக, அவனுக்கு நான்காவது விபக்தி. அதனால்தான் உபவீதி நே வருது. உபவீத்தின் உபவீத்தினே நான்காம் வேற்றுமை. உபவீத்தினே புஷ்டானாம், புஷ்டம் நரிஷ்மெண்ட் சக்தி எல்லாம் புஷ்டியா இருப்பா, எல்லாம் புஷ்டி உணவு. அது எல்லாம் சக்தி வாய்ந்த எல்லா வைட்டமினும் சக்திகளும் இருக்கின்ற புஷ்டியா சாப்பிடணும். அதுதான் புஷ்டங்களுடைய பத்தியும் அவன் தான். வியாதியும் அன்னங்களில் இருக்கின்ற வியாதியும் அவன் தான் பத்தி, புஷ்டங்களுக்கும் அவன் தான் பத்தி, புஷ்டிக்கும். நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நான் எப்பவுமே நிறைய சொல்லியிருக்கேன், இவன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட சொல்லியிருக்கேன். இருக்கு இல்லாமை ரெண்டு இருந்தா தான் இல்லாமைக்கு அர்த்தம் வரும், இருக்குக்கு அர்த்தம் வரும். அதேதான் இது. வியாதின்னு ஒண்ணு இருந்தாதான் வியாதி இன்னால் புஷ்டிக்கு அர்த்தம் வரும், புஷ்டின்னு ஒண்ணு இருந்தாதான் வியாதினா என்னன்னா வியாதிக்கு அர்த்தம் வரும் என்ற சொல்லுக்கு. சோ புஷ்டானாம் பதயே டு த பதி, பதிஹி பதி பதயா, பதிம் பதி பத்தின்னு, பதினா பதிபியாம் பதிபிஹி பதயே. அந்த எஜமானனுக்கு, அந்த தலைவனுக்கு, அந்த லீடருக்காக, டு அண்ட் ஃபார், அவனுக்காக. பதயே நமஹ. நமோ பவஸ்ய ஹேத்யை ஜகதாம் பதயே நமஹ. நமோ பவஸ்ய, பவங்கிறது இருத்தல், பூதாத்து, இருத்தலுடைய, ஹேத்தியை. ஹேத்தியை, ஹேத்தினா வேற. ஹேத்தினா அஸ்திரம், ஒரு பெரிய அக்னி நாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் வச்சுக்கோ, பறக்கக்கூடிய அஸ்திரம். ஹேத்துனா ரீசன், காரணம். ஆனா இது ஹேத்தியைன்னு வருது. அதாவது திருத்தியா விபக்தியில பகுவச்சன ரூபம் ராமைன்னு வரா மாதிரி. இது ஹேத்தான்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்கு தாத்து, ஒரு சம்ஸ்கிருதத்துல. ஹேத்தா மீன்ஸ் நிறைய, பிளென்டி. பவஸ்ய ஹேத்யை ஜகதாம், ஜெகது சப்தம் தான். ஜெகது சப்தத்துல ஜெகதாம், அதுவும் ஷஷ்டி விபக்தி பகுவச்சன. ஜெகத்தின் உடைய, யூனிவர்ஸ் பகுவச்சனம். உலகங்களுடைய, உலகத்தினுடைய ஏகவச்சனம் இல்ல, உலகங்களுடைய. என்ன? பவஸ்ய ஹேத்யை ஜெகதாம் பதயே நமோ பவஸ்ய ஹேத்யை. ஹேத்யை நான் இருக்கின்ற நிறைய உலகங்களுடைய பதியும் அவன்தான். இருக்கின்ற பவ, பூதாத்துனா இருத்தல், எக்ஸிஸ்ட். அஸ்மாரியது அஹம் பவாமினா இருக்கேன்னு அர்த்தம். பவஸ்ய இருக்கக்கூடிய, ஜெகதாம் உலகங்களுடைய, ஹேத்யை பை த மெனி அர்த்தம். உலகங்க ஹேதாங்கிறது மெனின்னு அர்த்தம், நிறைய. நிறையவையினால், நிறையவையுடன், ஆளோடு வச்சுங்க. நிறைய இருத்தல், நிறைதல், நிறைத்தலினால், நிறைத்தலோடு, நிறைத்தலுடன் அப்படின்னு வச்சுங்க. ஜெகதாம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், அவன்தான் பத்தி. அப்போ இதுதான் இந்த வாசகங்கள். இந்த வாசகங்களை நம்ம பார்ப்போமே ஆனால், சிவபெருமான் எல்லாத்துலயும் திருஷ்ணவே தான். விஷ்ணவே, திருஷ்ணவே, அதான் விஷ்ணுக்கு அதான் அர்த்தம். திருஷ்ணு
எல்லா அணுக்களிலும் எமோஷன்ஸ்லையும் பார்க்கக்கூடிய அணுக்கள், பார்க்கக்கூடாத பார்க்க முடியாத இருக்கின்ற அணுக்கள், மேட்டர் ஆன்டி மேட்டர்பா இங்கிலீஷ்ல. அதான் சொல்றார் இங்க, லைட் எனர்ஜி டார்க் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விவரமா அவங்க இப்படின்னு சொன்னா அப்படியும் இருப்பான். புஷ்டிலும் இருக்காரு, வியாதியிலும் இருக்காரு தான் சொல்றாங்க. ஸோ அதனால பவஸ்ய ஹேத்தே ஜெகதாம் பதய, ஜெகதாம் சொல்லிட்டேன். உலகங்கள் உடைய, பகு பன்மை உடைய, ஷஷ்டி விபக்தி உடைய, 6வது விபக்தி உடைய, அந்த நிறைவைனால் அது நிறைய இருக்கின்றது. ஹேத்தக தான் அர்த்தம். எனக்கு வேற அர்த்தம் ஒன்றும் அதில் வரல, தெரியல. நிறைய புஸ்தகங்கள் நிறைய ஹேத்யைன்னு வருது, ராமைன்னு திருத்தியா விபக்தி பகுவச்சனத்தில் புருஷலிங்கத்தில் வருது அது. அதனால ஹேத்தே ஜெகதாம் பதையே, அவன் தான் அந்த பதிக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இதை முடிச்சுக்கிறேன். மேலும் பார்க்கலாம். தயவு செய்து என்னுடைய சேனல்ல பதிவு பண்ணி கொள்ளுங்கள். பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஸ்ரீருத்ரம் சமகம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.